Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம சேனலை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கவுன்சிலிங் பத்தி நீங்க என்ன பண்ணலாம் சொல்றதா டீடைலா நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? அப்ப நிறைய பேருக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து BSc நர்சிங் அதாவது பேராமெடிக்கல் நான் படிக்கலாமா இல்ல வந்து பாத்தீங்க அப்படினா பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கலாமா இல்ல இன்ஜினியரிங்ல நான் வந்து பயோமெடிக்கல் நான் பண்ணிரலாமா அப்படினு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. எது படிச்சா நமக்கு வந்து பெஸ்ட் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதாவது உதாரணத்துக்கு நீங்க பேராமெடிக்கல் நீங்க எடுத்துட்டீங்க அப்படினாவே BSc நர்சிங், B.Pharm இல்லாட்டி Pharm D இந்த மூணு நீங்க பண்ணீங்க அப்படினா ரொம்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா சூப்பரா இருக்கும். இந்த மூணுக்கும் அதிகமான ஸ்கோப் அண்ட் ஆப்பர்சூனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. சரியா? அப்ப நான் பேராமெடிக்கல் படிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணீங்க அப்படினா முதல்ல இந்த மூணையும் ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து என்னால ஃபீஸ் வந்து சார் அந்த காலேஜ் போய் கேட்டேன் சார் ஃபீஸ் அதிகமா சொல்றாங்க, இந்த காலேஜ் போனேன் சார் ஃபீஸ் அதிகமா சொல்றாங்க அப்படினு சொல்லி ஒரி பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா? எனக்கு நீங்க எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படினா நான் ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பா நான் ரெடியா இருக்கிறோம். சரியா? ஏன்னா Pharm Dலாம் ரொம்ப இப்போ வந்து பீக்ல போயிட்டு இருக்க கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Pharm D. சரியா? அந்த Pharm D நீங்க படிச்சு முடிச்சீங்க அப்படினா அதாவது டாக்டர் ரேஞ்சுக்கு நான் பார்த்தா கொண்டு போய் விட்டுரும். சரியா? நிறைய ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்க அப்படினா பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு salary வந்து அதிகமா கொடுக்குறாங்க. சரியா? அதனால பேராமெடிக்கல் நீங்க போனீங்க அப்படினா BSc நர்சிங், B.Pharm இல்லாட்டி Pharm D வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. லோ ஃபீஸ் காலேஜ் வேணும் அப்படினா நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளலாம். இல்ல சார் நான் பயோமெடிக்கல் படிக்கலாம்னு நினைக்கிறேன், இது மெடிக்கல் சைடு தானே சார் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா இப்போ பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நமக்கு உள்ளே வராது. சரியா? நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள நீங்க பேராமெடிக்கலுக்குள்ள போனீங்க அப்படின்னா BSc நர்சிங்கோ இல்லை B.Pharm இல்லை Pharm D நீங்க படிக்க போனீங்க அப்படின்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து அதிகமாக வராது. அதுவே நீங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நீங்க பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ் மேல உங்களுக்கு வெறுப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் சைடு போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நீங்க என்ன பண்ணணும் இல்ல ஃபர்ஸ்ட் 1 வருஷம் அதாவது மினிமம் 1 வருஷம் இல்லாட்டி மேக்ஸிமம் 2 வருஷமா நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த M1 M2 M3 M4ங்கற பேப்பர் வந்து நமக்கு வந்தே தீரும். அதுல நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா அரியர் இல்லாம நம்ம கிளியர் பண்ணனும். சரியா? அதுக்கு அப்புறம் ஸ்கோப் வந்து பாத்தீங்க ஸ்கோப்போ இல்ல ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸோ இல்ல சாலரியோ வந்து பார்த்தோம் அப்படினா நமக்கு எதுதான் வந்து ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படினா நர்சிங், B.Pharm, Pharm D இதுக்கு தான் ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு பயோமெடிக்கலை விட. சரியா? அதனால அதாவது இந்த ரெண்டையுமே நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படினா எப்பவுமே ஒரு ஸ்டெப் வந்து அஹெட்டா இருக்குது வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து பயோமெடிக்கலை விட BSc நர்சிங், B.Pharm, Pharm D தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அதிகமான ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸும் சரி அதே மாதிரி சாலரியும் நமக்கு என்ன பண்றாங்க சொல்றது அதிகமா பேக்கேஜ் வந்து கொடுக்கிறது வந்து BSc நர்சிங்கும் Pharm Dக்கு வந்து அதிகமா வந்து salary பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க. எதை கம்பேர் பண்ணும்போதுனா பயோமெடிக்கல் கம்பேர் பண்ணும்போது. சரியா? அதனால பயோமெடிக்கல் நீங்க படிக்கிறதை விட நீங்க பேராமெடிக்கல்ல இருக்கக்கூடிய இந்த கோர்சஸ் நீங்க படிச்சீங்க அப்படினா அது வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஈஸியா நீங்க உங்க கரியர் அமைச்சுக்கிறதுக்கும் அது வந்து வழிவகுக்கும். ஓகே फ्रेंड्स, थैंक यू. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா நம்ம எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அப்படி இல்லனா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. பேராமெடிக்கல் அதாவது ஹெல்ப் வேணும் அப்படினா அந்த பேராமெடிக்கல் சம்பந்தமா இல்ல Pharm D காலேஜஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படினா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நம்ம உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே फ्रेंड्स, थैंक यू. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். थैंक यू.